என்ன காலையிலேயே வந்து போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம், என்ன யாரோ இந்து முன்னணின்னு ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த மாமாக்காரங்க கட்சி ஒரு பிஜேபி ஒரு கட்சி, தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. முனியாண்டியில் ஏற்கனவே பல முறை நான் சொன்னது மாதிரி முனியாண்டி உள்ள ஓட்டில் கூட கம்மியான கட்சி தான் ஆள் இருப்பான். அவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி மறியல் செய்ய போகிறதாக ஒரு தகவல் உளவுத்துறைக்கு கிடைத்து காவல்துறை சுறுசுறுப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மிகவும் வேகமாக செயல்பட்டு காலையிலே வந்து நாங்கள் முழு தகவல் எங்களுக்கு வரல சார், இருந்தாலும் ஒரு தகவல் வந்திருக்கு, அந்த அடிப்படையில் நாங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கரிமேடு ஆய்வாளர் உட்பட இங்கே காவல்துறை முழுமையான பாதுகாப்பு மெயின் ரோட்டிலிருந்து வீடு வரைக்கும் போட்டிருக்காங்க. அறிவிப்பு இல்லாமல் ஒரு வீடை முற்றுகையிடுவது, அறிவிப்பு இல்லாமல் தகராறு செய்வது என்பது எங்களுக்கு ஒன்றும், நாங்கள் எதை கண்டு பயப்படாத ஆளுங்க, அஞ்சாத ஆளுங்க, அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்காது. இப்போ காவல்துறை வந்தனால் நீ தப்பிச்சிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் எப்படின்னு கேட்டால், இலங்கையில் வந்து இப்போ விடுதலை புலிகள்கிட்ட ஏன் தோத்தான், மொசாத்து படையாக இருக்கட்டும், இந்திய படையே வந்து வெளியேறினதுக்கு காரணம் என்ன? அவன் வந்து கூலிப்பட்டால் இல்லை, இந்திய இராணுவத்தில் போனவன் யாருன்னு தெரியும், மொசாத்து படையில் போனவன் யாருன்னு தெரியும். ஆனால் விடுதலை புலிகள் வந்து கூலிப்பட்டாளம் இல்லை. என்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்தானோ அன்றைக்கே வந்து நாட்டுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக தன்னை தியாகம் செய்வதற்காக சைனட் குப்பியை போட்டவன். அது மாதிரி பசும்பொன் பாண்டியன் அண்ணாவுடைய எழுத்துக்களையும் பெரியாருடைய சிந்தனைகளையும் கலைஞருடைய எழுத்துக்களையும் படித்து திராவிட இயக்கத்துக்கு வந்தவன். அதனால் நாங்கள் வந்து இந்த பூச்சாண்டி, இந்த சலசலப்பு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். முறையாடி காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி எத்தனை மணிக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் சொல்லிட்டு வா. அதை தவிர்த்துட்டு நீ வந்து மிரட்டுற மாதிரி வந்தியாக்க ஒரு பயம் தப்பிச்சு போக முடியாது. காவல்துறை வந்துட்டனால இப்போ அவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுத்து நீ அனுப்பிச்சிடுவாங்க. நீ பாதுகாப்பு இல்லாமல் வந்துட்டு போகணுன்னு வச்சுக்க, அப்புறம் எதிர் விளைவுகள். இங்கே நாங்கள் வந்து விடுதலை புலி மாதிரி நான்லாம் சட்ட வழக்கறிஞர், பாதுகாப்பு, ஜனநாயகம், அரசியல் சட்டத்தில் மதிப்பேன். அப்புறம் எங்ககிட்ட வந்துட்டு போயிட்டு தப்பிச்சு போக முடியாது. அதனால் நல்ல வேளை காவல்துறை இன்றைக்கு இந்த தகவலை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை நுண்ணறிவு பிரிவு ரொம்ப வேகமாக செயல்பட்டு பாதுகாப்பு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இது. அதனால் இது தவறான நடவடிக்கை, தவறான அணுகுமுறை. காலையிலேயே முற்றுகை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பாட்டு ஏற்படுது. நமக்கு இதெல்லாம் நாம் விஷயத்தில் தொடர்ந்து நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதன் விளைவாகத்தான் பாதுகாப்புருக்காங்களா? இந்து முன்னணி சார்பாக அறிக்கை எதுவுமே இதுவரை போஸ்டர்ஸ் எதுவும் ஒட்டப்படலை, திடீர்னு அறிவிக்க காரணம்? நான் தொடர்ச்சியாக தமிழகத்திலே வகுப்புவாத சனாதன சக்தி, மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய, மக்களை ஜாதியின் பேரால், கடவுளின் பேரால், மதத்தின் பேரால் பிரிக்கக்கூடிய இந்த பாஜக என்கின்ற மோசமான பயங்கரவாத மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கு துணை போன கூட்டம் தான் சாபார்கர் கூட்டம். இந்தியாவுடைய வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடித்த கூட்டம் தான் இந்த பிஜேபி கூட்டம். இந்த பிஜேபி கூட்டம் வடக்க வச்சுக்கலாம் ஜன்னியர்த்தனத்தை. இங்கே இந்த அண்ணாமலை, நொண்ணாமலை, ஆட்டுப்புழுக்க எவனும் இங்கே எங்ககிட்டலாம் சண்டியத்தனம். நாங்கள் பிறக்கும் போதே சண்டியர்கள். ஜனநாயகத்தை கடைப்பிடிப்போம், அமைதியாக இருப்போம், சட்டத்தை பாதுகாப்போம். சட்டத்துக்கு விரோதமாக நீ செயல்பட்டால் ஒருத்தர் தப்பிச்சு போக முடியாது. அதனால் இந்த திருப்பரங்குன்ற மலை விஷயத்தில் நாங்கள் இப்போ மத நல்லிணக்க கூட்டமைப்பு மதுரையில் 30 அமைப்புகள் கூட்டமைப்பு இப்போ நான் மாநகர ஆணையாளரை சந்தித்து, மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்து பேரணி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். நீ வந்து வேறு யார்ட்டையாவது வச்சுக்க, குடும்பி வச்சுருப்பேன் பாரு பாப்பா, அவை மாதிரி ஆள்கிட்ட நீ வச்சுக்கிறேன்னு. அதனால் நாங்கள் எங்களை பொறுத்தளவில் அண்ணா சொன்ன மாதிரி கருத்து எழுத்துக்கு எழுத்து சொல்லுக்கு சொல் மோதுறவேன். நீ இந்த பூச்சாண்டி எல்லாம் வேற எங்கேயா, அப்புறம் நீ வீட்டுக்கு தானே வீட்டில் இருப்பியா, அப்புறம் நீ தூங்குவியா? இங்கே வந்துட்டு போனவன் அடையாளம் எடுத்துட முடியும். எங்கள் வீட்டில் கேமரா இருக்குது, வந்துட்டு போகிறேன், அப்புறம் வீட்டில் தானே போவேன். அப்புறம் நீ வராமல் சொல்லாமல் வந்துட்டு போயிட்டாங்க, நாங்கள் சொல்லாமல் ராத்திரி 1 மணிக்கு கதை தொட்டுவீங்க. அப்படியாள் ஒரு 1 மணிக்கு நீ பொண்டாட்டியோட தூங்க முடியாதுல்ல ஒருத்தனும். அதனால் நீ ஒரு கல்லுண்டா நான் 100 கல், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ ஒரு தலைண்டா நாங்கள் 1000 தலை. அதனால் எங்ககிட்ட வந்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல், நாங்கள் பேசுகிறதுக்கு பதில் சொல். கருத்து மோதல் விவாதம் ஜனநாயகத்தில் இருக்க தான் செய்யும்.
நாங்கள் என்ன தப்பாக சொல்கிறோம், நீங்கள் மாடு மூத்திரத்தை குடிக்கிற வேடான்னு சொல்கிறோம். தமிழ்நாடு பெரியாருடைய சிந்தனையில், திராவிட இயக்க கருத்தியலில் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கு. நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கடுமையாக என் உயிரை கொடுத்து கூட நான் தமிழ் மொழியை காப்பேன் அப்படின்னு இன்றைக்கி அருமையாக சொல்லியிருக்கிறாரு. நீ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிற, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தினாதான் நான் வந்து நிதி கொடுப்பேன்னு சொல்கிறேன். இந்த அக்கிரமத்தை, அநியாயத்தை, காவியுடைய பாசிஸ்டை எதிர்க்கக்கூடிய முதன்மை படைத்தளபதியாக நாங்கள் இருப்போம். அதனால் வடக்கை தான் உங்கள் கலவரம், பாபர் மசூதி இடிக்கிறது, அருவாளை தூக்குறது, இந்த சூளாயை தூக்குறவெல்லாம் அங்கே வச்சுக்க. இங்கெல்லாம் ஒருவே காவி நாங்கள் நினைச்சோமா காவி துண்டு போட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தர் தெருவில் நடமாட முடியாது. அப்போ நீ வன்முறைக்கு யார் வர்றா? நீ வந்து வீடை முற்றுகிடுவோம்னா அப்புறம் வீட்டில் போய் தூங்குவீல காவிக்கு சட்டை போட்டோமே, வீட்டுக்கு தானே போ பிஜேபிக்காரன். ஒருவே வீட்டில் இருப்பேன். அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு ஒருத்தனையும் கதவை தட்டி பொண்டாட்டியோட தான் படுத்து கிடப்பேன், எந்திரா அப்படின்ட்டு தட்டி எழுப்புவோம். நாங்கள் அப்படி ஆள். ஆனால் நாங்கள் ஜனநாயகத்துக்கு அப்படிலாம் தவறாக நாங்கள் போக மாட்டோம். பெரியார் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நீ பிறரிடம் என்ன மரியாதை எதிர்பார்க்குறாயோ அந்த மரியாதை நீ பிறரிடம் கொடுத்து பழகு. ஜனநாயகத்தில் பேசுகிறான். அண்ணாமலை வந்து உதயநிதியை போடா மாடான்னு ஒரு துணை முதலமைச்சர் தமிழை 100 ஆண்டு காலம் காக்கக்கூடிய கலைஞர் குடும்பத்தை சாதாரணமாக நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் ஒரு அண்ணாமலை நொண்ணாமலை ஆட்டுப்புழுக்க பேசும்போது நாங்கள்லாம் இந்த திராவிட இயக்கத்திலே உயிர் மூச்சாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. பெரியாருடைய கருத்துக்களை, அண்ணாவுடைய சிந்தனைகளை ஏற்று திராவிட இயக்கத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எங்கள் மாதிரியால் சும்மா இருக்கும்னு நினைக்காத. இந்த உருட்டல் மிரட்டலாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க, எச்சரிக்கை. பசும்பொன் பாண்டிகிட்ட வச்சாக மாட்டிக்கிறோம். போலீஸ் வந்துருச்சு, காவல்துறை திறமையாக செயல்பட்டுருக்கு. அவங்க சொல்லுவாங்க திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை என்ன செய்யலை. நேற்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூட 3 மணி நேரத்தில் இந்தியாவிலே பிடிச்சது தமிழ்நாடு காவல்துறை தான் குற்றவாளியை. யார் பிடிச்சா? இந்தியாவில் எல்லா இடத்துலையும் மணிப்பூரில் அக்கிரமம் நடக்குது. உங்களால் தகராறு பண்ண முடியுதா? உங்களால் சட்ட ஒழுங்கை காக்க முடியுதா? உத்தரப்பிரதேசத்தில் காக்க முடியுதா? தமிழ்நாட்டில் காவல்துறை ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்குது. 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கு. இவன் சைமன் சீமான் என்ன செய்யணும், காவல்துறை இப்போ வீட்டுக்கு வந்தாங்க. சார் இருக்கீங்களா? ஆமாம், இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது சார், வாங்க சார் உட்காருங்க, நீங்கள் பாதுகாத்து உங்கள் வேலையை பாருங்கள், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். நீ வந்து நேற்று என்ன சண்டை எடுத்துகிற பண்ணி ஒருத்தனுக்கு பாதுகாவலர், இப்போ நான் வீட்டில் பாதுகாவலர் வச்சுருக்கேன், துப்பாக்கி கூட வச்சுக்கிறது, அதுக்கு முறையான அனுமதி வேணும்ல. உடனே தமிழ்நாடு காவலர். இது என்ன அந்த வழக்கே, சீமானுடைய வழக்கே நீ போட்ட வழக்கு, நீயே வம்பா மாட்டிக்கிட்ட. விஜயலட்சுமி கொடுத்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர் போட்ட வழக்கில் நீதியரசர் உத்தரவு போட்டிருக்காரு. என்ன உத்தரவு? 12 வாரங்களுக்குள்ளே அந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ 12 வாரங்களுக்குள்ளே முடிக்கணும். காவல்துறை வேகமாக, நீதிமன்றத்துடைய கோபத்துக்கு ஆளாகும் காவல்துறை, அவங்க வேகமாக முடிக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க. உடனே என்னை எதிர்த்து விஜயலட்சுமி திமுக அரசு நிப்பாட்டுதா, காவல்துறை நிப்பாட்டுதா? நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தியிருக்கு. நீ தைரியமானவனாக இருந்தால் நீ பெரிய அஞ்சா நெஞ்சென்ற ஏன்னா கிருஷ்ணகிரி புரோக்கரை ரத்து பண்ணிட்டு வரக்கூடாதா? முதல் வந்து நம்ம வந்து சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சம்மானம் வைக்கலாம் இருக்கலாம். இன்னைக்கு ஆஜராக முடியாதுன்றாரு. ஆஜராக முடியும். காவல்துறை தன் கடமையை செய்யும். ஒரு குற்றவாளிக்கு சம்மன் கொடுப்பாங்க முறைப்படி, வரலையா வீட்டில் ஒட்டுவாங்க, இல்லையா அப்புறம் அவங்க காவல்துறை என்ன செய்ய முடியும்? அவங்க கைது செய்வதற்கான அனைத்து சட்ட வழிமுறையும் நெறிமுறைகளும் காவல்துறைக்கு உண்டு. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் இன் லா. சட்டத்துக்கு முன்னாடி யாருனாலும் சமம் தான். ஒரு டிஜிபியே தப்பு பண்ணார், ஓய்வு பெற்ற டிஜிபி, அவரை கைது செய்யலையா? காவல்துறையினரே தப்பு சொன்னால் காவல்துறையை கைது செய்யாமல் இருக்கா? சட்டத்துக்கு முன்னாடி என்ன மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதாவை உட்காருங்கன்னு சொல்ல முதலமைச்சர் பதவியாக இருக்கும்போதே காரில் அனுப்பிச்சி விட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு. நீதிக்கு முன்னாடி அனைவரும் சமம், அதை ஒத்துக்கிறேன்னு. நீ வந்து குற்றவாளி போய் பாலியல் வழக்கு குற்றவாளியாக இருக்க. இப்போ அப்படி போய் தான் பாஜக கட்சினாலும் பாலியல் கட்சி, மாமாக்காரன் கட்சி. அவன் அண்ணாமலை ஒரு மாமா வேலை பார்க்குறவன் தான். கேசட்டை பூரா அனுப்புற, இவனே பேச சொல்கிறது. கேடி ராகவன் கேசட் யார் வெளியிட்டா? டெய்ஸி இது யார் வெளியிட்டா? இந்து முன்னணி என்று சொன்னால் தமிழன் இந்து முன்னணி இருக்க மாட்டான். பிஜேபி கட்சியில் தமிழன் இருக்க மாட்டான். என் கருத்து, ஒரு தமிழனாக பிறந்தவன் பிஜேபி கட்சி நாட்டுக்கு என்னடா பண்ணிருக்கு, கிழிச்சிருக்குன்னு கேட்குறேன் நான். வகுப்பார் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கா, அனைத்து ஜாதி அர்ச்சராலன்னு சொல்லியிருக்கோம். யார் எதுக்குறா?
திராவிட மாடல் ஆட்சியில் தானே இன்றைக்கி சாதாரண சாமானியமான ஏழை எளிய வீட்டு பிள்ளைலாம் இன்றைக்கி வந்து இவ்வளவு கல்வி கற்றுருக்குறோம், இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து 50,000 பொறியாளர் இருக்கிறோம். காரணம் யார்? இருமொழி கொள்கை. அண்ணா கற்றுத்தந்த இருமொழி கொள்கை, திராவிட கருத்தியல். நீ மும்மொழி கொள்கையை திணிக்கணும்னா எப்படி திணிக்கிறாங்க? ஏற்றுக்குருவோம். தமிழ்நாடு மீண்டும் ஒரு இந்திய போருக்கு தயாராகிறோம். இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல. திஸ் இஸ் நாட் கண்ட்ரி, இது ஒரு சப் கான்டினென்ட். பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு, நாகரிகம் கொண்ட ஒரு ஒன்றியங்களின் தொகுப்பு தான், யூனியன் தான் இந்தியா. அதை ஒத்துக்கிறேன்னு. என் மொழியை நான் நேசிக்கிறேன், நீ ஓ மொழியை நேசி. எல்லாத்துக்கும் பொதுவான மொழி ஆங்கிலம். நீனா கட்டாயமாக திணிக்கிறது எப்படி ஒத்துக்கிற முடியும்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக யார் செயல்படுறா? அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்துக்கு எதிராக யார் செயல்படுறா? நீ இந்த மொழி தான் பேசணும்னு சொல்கிற, இன்ன உடைதான் உடுத்த வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்கள். அவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. எப்படி தான் பொறுமையாக இருக்காங்கன்னு தெரியல. நான் தூண்டி விட நினைக்கல. இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீ இந்த உடை தான் உடுத்தணும், ஹிஜாப் உடையாத, நீ மாட்டுக்கறி தான் சாப்பிடக்கூடாது, நீ வந்து இந்த பாபர் மசூதிக்குள்ளே போகக்கூடாது. 12 காலமாக மலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் போய். அவன் இந்துக்களே அதிகமாக அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நீ போகாத, மசூதிக்குள்ளே போகாத. அவன் குற்ற வழக்கில் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் புல்டோசரை வச்சு கடை இடிக்கிறது, வீடு இடிக்கிறது. ஒருத்தர் உண்ண உணவு, அவன் இருக்கிற இடம், அவன் உடுத்துகின்ற உடைதான் அடிப்படை, இன்றியமையாது. அந்த மூணுமே கை வைக்கிற. அப்போ மூணையும் கை வைக்கும் போது மதச்சார்பற்ற நாட்டில் வாழக்கூடிய பெரியாரின் சிந்தனை ஏற்றுக்கூட நாங்கள் சும்மா இருக்க முடியாது தமிழ்நாடு. ஓகே சார், காவல்துறை என்ன அறிவித்திருக்காங்க? காவல்துறை தகவல் சொல்லியிருக்காங்க, வர்றாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம், வரவேற்கிறோம், காவல்துறையை பாராட்டுறோம். அவ்வளோதான் நம்மளை பொறுத்தளவில். ஆனால் சொல்லாமல் இல்லாமல் வந்திருந்தால் அவங்களுக்கு சிக்கல் தான். சிக்கலை ஏற்படுத்தணும்னு நினச்சா ஒரு போய் வீட்டில் தூங்க மாட்டேன். பிஜேபி கட்சிக்காரன் சொல்கிற பூரா வீடு முளைஞ்சு அடிப்போம். நீ வந்து முறைப்படி அறிவிச்சிட்டு வா. எந்த போராட்டத்தையும் நாங்கள் திறந்த புத்தகம், திராவிட இயக்கத்துக்காரன் எதை கண்டு அஞ்ச மாட்டேன். நாங்கள் வெடிகுண்டு இதெல்லாம் கண்டு நாங்கள் அஞ்சினவங்க கிடையாது. அதனால் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், வடக்க மாதிரி இங்கே நினைக்கிற பெரியாரின் சிந்தனையாளர், அண்ணாவின் சிந்தனையாளர், திராவிட இயக்க கருத்தியல் நாங்கள்லாம் அமைதி, ஜனநாயகம், மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஆளுங்க. நீ சூத்திரன் என்றாலே தேவடியாமன்னு எழுதி வச்சிருக்கான் மனு தர்மத்தில். அதை ஒத்துக்கிட்ட விதம் பிஜேபியில் இருக்கிற விபச்சாரத்தை விபச்சாரி மகன் வைப்பாட்டி மகன் தான் எழுதி வச்சிருக்கான். என்ன சர்ச்சை? இதை தான் நான் சொல்லுவேன். மனு தர்மத்தை உன்னால் கிளிக்க முடியும். உன்னை சொல்றா, உன்னை இழிவுப்பட்டத்தை போக்குற ஆடுறா பெரியார் தான். உன்னை இழிவுப்பட்டத்தை போக்கியது பெரியார். உன்னை வைப்பாட்டி மகன் எழுதியிருக்கான். அவன் வேணா நீ இரு, வைப்பாட்டி மகன் ஒத்துக்கிட்ட வேணா இந்து கட்சியில் இரு, பிஜேபி கட்சியில் இரு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நாங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு கலகின்ற பெரியாரின் வழிவந்தவன். ஆனால் நாங்கள் அந்த இழிவுப்பட்டத்தை போக்குவதற்காக உனக்கும் சேர்த்து போராடுறேன். நீ என்கிட்ட வர நினைச்சாங்க தப்பிக்க மாட்டேன், எச்சரிக்கை.